டைரக்டருக்கும் ஒரு ஃபேன் பாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி ஒரு ஃபேன் பாயாக இறங்கி அந்த டிவி பிரகாஷோட சேர்ந்து அவரும் படிப்பார். ஒரு தியேட்டர்லேயே ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னா எதிர்பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீசரை தாண்டி ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஆதிக் ரவிச்சந்தர் பார்ட்னர்னு சொல்ல முடியாது, கத்துன்னு கத்துறாரு. அவ்வளவு வெறி எதுக்கு? அஜித்தோடைய ஒரு ஃபேன், தர லோக்கல் ஃபேன் நானு கூப்பிட்டு படம் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு அதெல்லாம் தாண்டி ஏப்ரல் 10 ஒரு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. இந்த சாங்லயே வரும் வாலி, பில்லா, 10 தலை ராவணன் மாதிரி வந்து நிக்கிறது. இது எல்லாம் வந்து கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ரெஃபரன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்காங்க. நீங்க அந்த துப்பாக்கி பீரங்கி இதெல்லாம் கொண்டு வாங்க, நான் ஒத்தாளா நிக்கிறேன்னு வந்து இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு பின்னால் முதுகில் குத்தப்பட்ட சம்பவங்கள் அதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கு தான் இந்த பாடல் வருது. தீனாவில் அந்த வெப்பன்ஸ் வச்சு அடிக்கிறத வந்து இதுலயே பாத்தீங்கன்னா அது அப்படின்னு இந்த கரகரக குரல்ல சொல்றது, இது எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த பாட்டை வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா, அது ஏரோப்ளைன் வந்து இறங்கி வராரு. உண்மையிலேயே வந்து கோட் சூட்டுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்குது. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவம் பாட்டு வெளியாகி மோகமா வரவேற்பு கிடைச்சிருக்கு. எல்லாருமே கொண்டாடி தீக்குறாங்க, எஸ்பெஷலி ஏகே ஃபேன்ஸ். நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? திரும்ப சொல்றதுதான், ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஃபேன் பாய்க்கும் வித்தியாசம் இருக்குது படம் பண்ணுறதுல. கரெக்ட். அப்படி ஒரு ஃபேன் பாயாக இறங்கி அந்த படத்தை பண்ணியிருக்காப்புல ஆதிக் ரவிச்சந்திரன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை வந்து டிவி பிரகாஷோடு சேர்ந்து அவரும் படிப்பார். குறிப்பாக அந்த பாடல் வரிகள், அதை தாண்டி அந்த பிஜிஎம், ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு தியேட்ரிக்கல் பாட்டாக வந்து இருக்கும். ஒரு சாங்காக வந்து ஒரு தியேட்டரில் ஒரு எலிவேஷன் சாங்காக இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக கொண்டாடுற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். வந்து எனக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு ஒரு தியேட்டர்லேயே ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னா எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் பண்ணல, எங்கேயுமே பண்ணல. வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீசரை தாண்டி ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா இன்னும் அப்டேட் இருக்குது தரப்பு, இந்த செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் வரலாம். அதெல்லாம் தாண்டி வந்து ட்ரெய்லர் முக்கியமான விஷயம். இந்த பாடல்களில் குறிப்பாக விஷ்ணு வேடவனுடைய அந்த பாடல் வரிகள், ஆமாம், நீங்கள் அந்த காலகட்டங்கள் அப்படியே மாறிக்கிட்டே வருது அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு காலகட்டங்கள் நீங்கள் எப்போவுமே ஒரு சாதாரண நடிகருக்கும் ஒரு மாஸ் ஹீரோவுக்கும் எழுதுறதுக்கான வித்தியாசம் எப்பவுமே உண்டு. அது தொடர்ச்சியாக ரஜினிக்கெல்லாம் வந்து வைரமுத்து மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த பாடல்களுடைய இது மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து 2K கிட்ஸ்லாம் எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஐக்கிய கவிதை மாதிரி 2 வரியில ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு காட்டுல இருக்கிற மிருகத்தை வந்து நீங்க எழுப்பி விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. மிருகத்தை எழுப்பி விட்டு கோவத்தை கிளப்பி விட்டு மன்னிப்பு கேட்டா அப்புறமா அடங்காது அப்படின்ற மாதிரி இதையே ஏறக்குறைய கதையே வந்து சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, ஒன்லைனுக்குள்ள சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா, பழைய அஜித்தா இந்த பாடல்லையே வந்து நிறைய டீகோட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பா இந்த படத்தில் இந்த சாங்லேயே வரும் வாலி, அப்புறமா வந்து இவர் பில்லா, டைட்டில் கார்டு போட்ட மாதிரி எல்லா ஃப்ரேமும் ஒரே எல்லா அப்படியே 10 தலை ராவணன் மாதிரி வந்து நிக்கிறது. இது எல்லாம் வந்து கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் ஏதாவது ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பாரு. வந்து அதுதான் அவருடைய ஸ்பெஷலே. வந்து அப்படி ஒரு பாட்டா நேற்று இருந்தது அந்த பாட்டு. ஓகே சார். பாட்டில் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் பார்ட்னர்னு சொல்ல முடியாது, கத்துன்னு கத்துறாரு. அவ்வளோ வெறித்தனமா, அவ்வளோ வெறி எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நமக்கு வந்து எங்கேயோ ஒரு தூரம் இருந்து ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் நம்மகிட்டே பக்கத்துலேயே வந்து அந்த பொருளே வந்து நம்ம கிட்ட வந்து கிட்ட வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி தான். வந்து அப்படி ஒரு ஃபேன் பாயா அங்கேருந்து பார்த்தவர். ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் அவரையும் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாப்ல. திருஷால, நயன்தாரா, அப்புறமா பகீரா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு நீங்க 2ஆம் தர ஹீரோக்கள் கூட காட்சி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தவறா சொல்ல, அந்த படங்கள் ஓடாதுல, இங்க வெற்றியை வச்சுதான் எல்லாம் முடியும். அது அப்படி இருக்கும்போது ஒரு அஜித்தோடைய ஒரு ஃபேன், நான் வந்து அப்படி ஒரு தர லோக்கல் ஃபேன் நானு அப்படின்போது கூப்பிட்டு, தம்பி ஒரு படம் பண்ணுங்க, சென்னையில படுத்து திடுக்குன்னு ஒரு சான்ஸ், சைக்கிள்ல போனவருக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ்ன்ற மாதிரி படம் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு, அதெல்லாம் தாண்டி போன படம் விடாமுயற்சியில இருந்த அந்த விமர்சனம், அதை டோட்டலா அதை மாத்தி காமிக்கணும்
அப்படின்ற மாதிரி. அது திரும்ப சொல்றதுன்னா ஏப்ரல் 10 ஒரு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்ல இந்த ஒரு சாங்கே போதும். இன்னொரு லிரிக் ஒன்று வருது, துப்பாக்கி பீரங்கி எல்லாமே கொண்டு வா, நான் ஒத்தையில நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது. யாரை குறிப்பிடுறாங்க? விஜயை தாக்குனாரா இல்லாட்டி இது சிவகார்த்திகேயனா? நிறைய கூட எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து. அப்புறம் என்னது வந்து இந்த பொடுசுகளுக்கெல்லாம் வந்து கதறட்டும் அப்படின்லாம் வந்து இது ஓப்பனாக சொல்ல இது அந்த மாதிரி வந்து எந்த விதையும் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து விஜய் ரசிகர்களை தான் வந்து பொடுசுன்னு சொல்கிறாங்கன்னு. ஏங்க அவர் ஒரு பக்கம் தாவேகா தலைவராக அவர் வந்து நேஷனல் லெவலில் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அஜித் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய பன்னீர்செல்வமா இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. 2 பேருக்கும் ஒன்றும் வாய்க்கா வரப்போ தகராறு கிடையாது. 2 நடிகர்களுக்குள்ள ஒரு ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு கிளாஷ் இருந்தது. அதை தாண்டி வந்து அவங்களுக்கான ஒரு மெச்சூர்டுன்னு ஒன்று வந்துருச்சுங்களா. ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அஜித்துக்கு ஒரு 54 வயசு, அவருக்கும் 50 மேலே வயசு ஆயிடுச்சு அப்படின்போது அதெல்லாம் இருக்காது. நீங்கள் அந்த துப்பாக்கி பீரங்கி இதெல்லாம் கொண்டு வாங்க, நான் ஒத்தாளாக நிற்கிறேன்னு வந்து இவருடைய வாழ்க்கையை சொல்கிற விட ஒரு விஷயம் தான் வந்து. ஏன்னா ஒரு சினிமாவில் போராடி இந்த இடத்துக்குள்ளே வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூசர், அவருடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் கம் தயாரிப்பாளர் முத்தம் சிவகுமார். அப்போல்லாம் வந்து சிவசக்தி ஃபிலிம்ஸ்குள்ளே போனீங்கன்னா முத்தம் சிவகுமாரை தாண்டி உள்ளே போக முடியாது. அவர் தான் வந்து சூர்யா வச்சு உயிரிலே கலந்ததுன்னு ஒரு படத்தை அவருடைய இன்டர்வியூ பார்த்தப்போ தான் தெரிஞ்சது வந்து. என்னென்னா காதல் கோட்டை படம், அந்த காதல் கோட்டை படத்து சமயத்தில் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போனோம். ராஜஸ்தானுக்கு ஒரு சாங் ஒன்று வரும் பாருங்க, சிகப்பு லோலாக்கு அப்படின்னு. அந்த சாங்க்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ராஜஸ்தான் போகும்போது அஜித் வந்து சார் நானும் வரேன் சார் நான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு சாதாரண ஒரு நடிகராக பார்த்த அஜித் வந்து அந்த சமயம் நானும் வரேன் சார்ன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் வந்து அவருக்கு இப்போ படம் கேமரா வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வந்து. இந்த படமே பார்த்தீங்கன்னா இந்த சாங்கே பல்கேரியாவில் எடுத்தது தான் அது. அப்படி இருந்து அவர் சரி வாங்க சார் அப்படின்னு. ஏன்னா அப்போ கூட்டு போகிறதுக்கு பட்ஜெட் கம்மி, ஒரு 5-6 பேரை கூட்டு போயிட்டா செலவு அதிகம்னு. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட தான் இவர் தான் சொன்னாராம், சார் ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஆள் நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்னு கொண்டு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் பேசியிருந்தார். என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் விக்ரமுக்கு என் மேலே ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த காதல் கோட்டை படம் ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுது அதில் வந்து ராஜான்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார் வந்து, ஒரு நடிகர் வந்து. அந்த கேரக்டர் வந்து விக்ரம் கேட்டுக்கிட்டு இருந்தாப்லையா. அப்போ வந்து விக்ரம் வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு சினிமாவில். சிவா எனக்கு ஒரு அந்த கேரக்டர் வந்து வாங்கி கொடுக்கலன்னு. அப்போ போய் சொன்னபோது யார்கிட்ட சொன்னாலும் தெரியல, அது ஓப்பனாக பேசியிருக்காரு. இல்லைங்க அவர் ராசி இல்லாத நடிகர் வேணாங்க, ஒரு சின்ன கேரக்டருக்கு. இன்னைக்கு 2 பேருடைய வளர்ச்சி எப்படியாப்பட்டு, அதுவும் அஜித்துடைய வந்து அந்த பயங்கரமான வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ பின்னால் முதுகில் குத்தப்பட்ட சம்பவங்கள், அதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கு தான் இந்த பாடல் வரையும். என்ன இருந்தாலும் அஜித் அவர்கள் ஹிட்டு நிறையா கொடுத்துருந்தாலும் ஃப்ளாப்புகளை அது ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அவரோட சாம்ராஜ்யம் இன்னும் பீக்லேயே தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் வந்து நமக்கு என்னென்ன சில பேரை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் வந்து எதுக்கு இந்த ஃபேன்ஸ் வந்து இப்படி கொண்டாடுறாங்க, என்ன கரிஷ்மா கிட்ட எப்படி ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. கரெக்ட். நீங்கள் அஜித்தெல்லாம் மீட் பண்ணி மீடியாவை மீட் பண்ணியே உலகெல்லாம் ஆகுது. இந்த நீங்கள் அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னா அசல் ஒரு லுக்கு கூட இருந்தது. மீடியாவை மீட் பண்ணது அசல் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் தான், அடையார் கேட் ஹோட்டலில். அதுக்கப்புறம் ரசிகர்களே இவ்வளோ ஒரு 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 நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸ் கொண்டாட்டமாக இருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு புரியாத புதிர் தான். ஏதோ விதத்தில் அவங்க வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த முந்தைய படங்கள், இவருடைய ஆரம்ப கால படங்கள் பண்ணவங்க டைரக்டரோ அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ப்ரொடியூசரை சொல்கிற விஷயம் என்னென்னா, அஜித் வருவாருன்னு நினச்சோம், ஆனால் இப்படி வருவாருன்னு தெரியல. அந்த வந்ததுக்கான காரணம் என்னன்னா அவருடைய உழைப்பு தான் அப்படின்னு. அது உண்மைதான். ரஜினி அவர்களுக்கு ஹுக்கும் சாங் எப்படி, அதே மாதிரி தான் அஜித் அவர்களுக்கு ஓஜி சம்பவம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஹுக்கும் சாங் ஈக்குவலாக இது வர வாய்ப்பு இருக்கா? யாருக்குரிய வந்து மாசிரர்கள் நீங்கள் சொல்லலாம் வந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபி குத்து, அலமி பித்தா, பட்டைய கிளப்பி மில்லியன் கணக்கில் போச்சு. நீங்கள் இந்த பாடல் நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. இந்த பாட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க வந்து. திரும்ப சொல்லும்போது நீங்கள் ஆலுமா டோலுமா வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க இது பாட்டு அப்படின்னா என்னங்க வந்து ஏதோ பக்தி பாடல் ஐ பிச்சில் பாடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு எந்த ஒரு மூலம் முடுக்குனாலும் ஆலுமா டோலுமா இல்லாம. ஆமாம். அப்புறம் அடிச்சு தூக்குன்னு ஒரு பாட்டு விசுவாசம் நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல வந்தது அந்த சமயத்தில். என்னங்க அடிச்சு தூக்குன்னு. அதனால வந்து இந்த திரும்ப அந்த பாட்டு சாங்க்கு வந்து நம்ம பாலையா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு வீடியோ. ஆமாங்க. அது ஆந்திராவில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற டிஜே டக்குன்னு இந்த சாங்கை போட்டோடனே அவர் பாட்டு ஒரு சரணம் வரைக்கும் ஆடிட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார். வந்து ஒரு பாடல் வந்து மொழியை தாண்டி போய் சேருது அப்படின் பொழுது அது ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பாடலாக தான் இருக்கும் வந்து. அப்படி இந்த பாடல் வந்து
இங்கே குக்கும் பாடல் அதுக்கு இணையாக கூட வரலாம், அதை தாண்டி கூட போகலாம். ஓகே, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த எல்லா அஜித் படத்தையும் வந்து சேர்த்து வச்ச மாதிரி இந்த படம் இருக்க போகுது, நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு எல்லா படத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்க போகுதுங்களா, இல்லை புதுமையாக வேறு ஏதாவது இருக்க வாய்ப்பு? இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த மார்க் ஆண்டனிலேயே கூட ஆக்சுவலாக அந்த 80s சம்பவங்கள் 90s சம்பவத்தெல்லாம் கொண்டு வந்தப்போ நீங்கள் அந்த சிலுக்கு கேரக்டர்லாம் கொண்டு வந்து எஜே சூர்யா கூட கனெக்ட் பண்ணியிருப்பாரு பாருங்க. அது அந்த கதையோடு இல்லாமல் அது வந்து தனியாக இருந்ததுன்னா அது தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் இதில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் அதை காட்டியிருக்காரு. ஒரு தீனாவில் அந்த வெப்பன்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா அது அப்படின்னு இந்த கரகரக குரலில் சொல்கிறது, இது எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உண்மையிலே இது என்ன சொல்கிறதுன்னா, இது ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இதில் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ஒரு பெரிய ஒரு கதைக்களமோ அதில் ஒரு பெரிய மெசேஜோ ஒன்று சொல்ல போகிறது ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து மாசான எலமெண்ட் நிறையா இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து படம் பார்க்குற ஒரு 120 ரூபா 190 ரூபா கொடுத்த பார்த்த அஜித் ரசிகர்கள் வெளியே போகும்போது படம் சூப்பருங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு படமாக 2.5 மணி நேரம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேரண்டி. நிச்சயமா. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் வந்து ஒரு மாண்டேஜ் ஷாட் வந்துச்சு. ஏரோப்ளைன் வந்து இறங்கி வராரு, கோட் ஷூட் போட்டு வராரு. உண்மையிலேயே வந்து கோட் சூட்டுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த நீட்னஸ் ரொம்ப, நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரதா இருந்தால் கூட சரி பாருங்க, அதாவது அந்த கோட் சூட்டோடு வர்றது ரொம்ப கரெக்டாக இருக்கிறது வந்து அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிகிடிலாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த நகை வெட்டாமல் இருந்தாங்கன்னா நெயிலாம் கட் பண்ணலாமே, அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக எல்லாத்தையும் நடந்துக்கணும். இப்போ கூட ஒரு துபாயில் செட்டில் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச காரணம், யூரோப்பில் போக போகிறாரு அப்படின்போது இப்போ ஒரு துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரினா அந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸை வந்து உலகத்துலேயே எந்த நாட்டிலையும் அப்படி கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கரெக்டாக இருக்கிற ஒரு பகுதி, அது கூட அவருக்கு அஜித்துக்கு பிடிச்சி போயிருக்கலாம். என்னையாது அப்படின்ற மாதிரி வந்து இதெல்லாம் அந்த நீட்னஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர். அது நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் பாருங்க, வந்து அப்படி தான் அந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அந்த எலக்ட்சி ஒல்லியாகி பழைய எதுவாக இருக்குது, அதுக்கெல்லாம் கூட டிஐஜிங்கெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில் அதுக்காக தான் மேக்கிங் வீடியோ விட்டுது, அந்த டீசருக்கான மேக்கிங் வீடியோ விட்டுது. ஒரு நடிகர் எந்த விதத்தில் தன்னை வந்து அந்த பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விக்ரமுக்கு அடுத்து நான் அஜித்தை பார்க்குறேன். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.